நீங்க இந்தியாவோட சரியான வாக்காளரா? அதை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் நம்ம மத்திய அரசு எஸ்ஐஆர் பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அது என்ன எஸ்ஐஆர், எதுக்காக அதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க தெரிஞ்சுக்கலாமா? அதை எதுக்காக ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, 18 வயசு முடிஞ்சவங்கள வாக்காளர் பட்டியலில் சேர்க்கறதுக்காகவும், இறந்தவங்களோட பெயரை நீக்கிறதுக்காகவும், நேம்ல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருந்தா அதை மாத்துறதுக்காகவும், அட்ரஸ்ல சேஞ்சஸ் இருந்தா மாத்துறதுக்காகவும் தான் இந்த எஸ்ஐஆர் பணியை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி இதை 1950 இதை ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இந்த டைம் வாக்காளர் பட்டியல் திருத்தம் 8வது டைமா நடந்துகிட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடி 2002 தான் இந்த வாக்காளர் பட்டியல் திருத்தம் பண்ணியிருக்காங்க. இந்த எஸ்ஐஆர் பணி மொத்தமா 12 மாநிலங்கள்ல நடக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது நவம்பர் 6ஆம் தேதியில இருந்து 11ஆம் தேதி வரைக்கும் நடக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இதோட மெயின் ரீசன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வாக்காளர் பட்டியல எந்த ஒரு திருத்தமும் இருக்கக்கூடாது அப்படிங்கறதா இதோட மெயின் ரீசனாவும் இருக்கு. பீகார் மாநிலத்துல 7,89,00,000 வாக்காளர்கள்ல இருந்து 7,42,00,000 வாக்காளர்களாக குறைஞ்சிருக்காங்க. இதுல 47 லட்சம் பேருக்கு வாக்குரிமை இல்ல அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்க ஓட்டர்ல ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சு அப்படின்னா உடனே போய் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கரண்ட் அஃபேரை நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மயிலேறி அகாடமி சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க.